ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 2. தன் மனைவியின் கைகளை பற்றியபடி வீட்டிற்குள் மித்ரன் நுழைய, அப்போது டே ஷர்மி, இங்கே பாரு, பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க, சீக்கிரம் வாடி என கத்தியபடியே ஒரு சிறுமி வேகமாக உள்ளே ஓட, அப்போது உள்ளே இருந்து, போடி, நான் ஒன்றும் வரலை, அந்த மாமா மேலே எனக்கு கோபம், மலைக்கு கூட்டிகிட்டு போய் எதுவுமே வாங்கி கொடுக்கல, என் கூட பேசவும் இல்லை, எனக்கு இப்போ அந்த மாமாவை பிடிக்கலை என சொல்ல, கோபத்துடன் அந்த மழலையின் குரல் கேட்க, சட்டென அவன் கண்களில் ஒரு மின்னல் தோன்றி மறைய, தன் மனைவியை திரும்பி பார்த்தவன் அந்த விழிகளை பார்த்ததும் அவன் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. மித்ராவை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்குள் நுழைய, டே மித்ரன், நான் மட்டும் அம்மா கூட கடைக்கு போகிறேன், உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே என சுரேஷ் போகும்போது கேலியாக சொல்லிவிட்டு செல்ல, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு அவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க, கேட்டா அவன் பெரிய பையன்னு சொல்கிறது, இருடா நானும் சீக்கிரம் பெரிய பையனாகிறேன், அப்புறம் பேசிக்கிறேன் உன்னை அப்படின்னு கோபத்தோடு அக்காவின் அறையில் நுழைந்தாள். ஏண்டா வரும்போதே முணுமுணுத்துக்கிட்டு வர என அவர் அக்கா கேட்கவும், எல்லாம் இவளால தான் என தன் அருகில் இருக்கும் மித்ராவை கை காட்டியவன், இந்தா இதை பிடிச்சிக்கோ, நானும் அண்ணன் கூட கடைக்கு போகிறேன் என சொல்லிவிட்டு நொடிக்குள் அங்கிருந்து பறந்து விட்டான். அந்த சிறுமியும் அதை கண்டு கொள்ளாமல் முழு அலங்காரத்துடன் இருக்கும் அவனின் அக்காவின் அழகை பார்த்து கொண்டிருந்தாள். பெண் பார்க்கும் படலம் எல்லாம் முடிந்து பெண்ணை பிடித்திருக்கிறது என மாப்பிள்ளை வீட்டார் சொல்ல அனைவருக்கும் சந்தோஷம். பெரியவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க அங்கு இருக்கும் இனிப்புகளை அண்ணன் தம்பி இருவரும் பங்கு போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். டே அண்ணா, எல்லாமே நீயே சாப்பிடாத, எனக்கும் வேணும் என பேசிக்கொண்டே குலாப் ஜாமுனை வாயுக்குள் அடக்கியவன் வேகமாக தனது ட்ரௌசர் பாக்கெட்டில் 4 துண்டுகளை எடுத்து போட்டுக்கொண்டான் மித்ரன். சுரேஷ், டே கரை பிடிக்குண்டா, அப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க என கூறியபடி அவனது பாக்கெட்டில் இருந்து வெளியே எடுக்க முயற்சிக்க, போடா நான் கொடுக்க மாட்டேன், இதை கொண்டு போய் நம்ம சின்ராசு முன்னாடி கொக்காணி காமிச்சு சாப்பிடணும் என மித்ரன் கொடுக்க மறுக்கவும், ஆமாண்டா அன்னைக்கு நமக்கு கொடுக்காப்புளி தராமல் அவங்க சாப்பிட்டாங்கல்ல, இப்போ நாமளும் சாப்பிடலாம் என தம்பிக்கு ஒத்து ஊதியபடி சுரேஷும் பாக்கெட்டில் அடைக்க, டேய் நான் 4 தான் எடுத்தேன், நீயே இவ்வளவு எடுக்கிற என மித்ரன் அவனை தடுக்க, சுரேஷோ நீ சின்ன பையன், 4 போதும், நான் பெரிய பையன், எனக்கு ரொம்ப வேணும் என சொல்லவும் இருவருக்குள்ளும் அடிதடி ஆரம்பித்து கட்டி புரண்டு கொண்டிருந்தனர். அதற்குள் மித்ரன் குடும்பத்தை பற்றிய ஒரு அறிமுகம். அவனின் தந்தை சுந்தரேசன் குமாரபாளையத்தில் வாகனத்திற்கான தளமான சாமான்கள் விற்கும் கடை நடத்தி வருகின்றனர். 3 பெண்கள் 3 ஆண்கள் என 6 குழந்தைகள் அவருக்கு. ஊரின் பெரிய மனிதர்களில் இவரும் ஒருவர். மிகுந்த கண்டிப்பு. பிள்ளைகள் அனைவருமே இவரை கண்டால் பயப்படுவார்கள். முதல் பெண் திருமணம் முடிந்து 2வது பெண்ணுக்குத்தான் இப்போது திருமணம் பேசி முடிக்கப்பட்டிருந்தது. சுரேஷ் மித்ரன் இருவருக்கும் 4 வயது தான் வித்தியாசம் என்பதனால் இருவருக்குள்ளும் சகோதர பாசத்தை மீறிய ஒரு நட்புறவு இருக்கும். கடைக்குட்டி என்பதாலும் மற்றவர்களை விட படிப்பில் புத்திசாலித்தனத்தினாலும் மித்ரன் கெட்டிக்காரனாக இருந்ததால் எல்லோருக்கும் அவன் மீது பாசம் அதிகம். சரிங்க சம்பந்தி, அடுத்த மாதம் கல்யாணத்தை முடிச்சிடலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மண்டபத்தை பேசி முடிச்சிடுறேன், மற்ற தகவல்களை அப்புறம் கலந்து பேசிக்கலாம், அப்போ நாங்கள் கிளம்புறோம் என அவர்கள் செல்ல வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார் அபிராமி. அங்கு தனது புத்திரர்கள் அடித்து பிடித்து உருண்டு கொண்டிருக்க மித்ராவும் அமைதியாக அருகில் அமர்ந்து அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். டேய் என்ன பண்ணுறீங்க 2 பேரும் என்று அவர் கோபமாக அவர்களை முறைக்க, அவரை கண்டதும் சகோதரர்கள் இருவரும் வாயை துடைத்து கொண்டு அமைதியாக நின்றனர். அறிவிருக்கா உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்க, யார் இதெல்லாம் கொட்டுனது என அவர் கேட்க, இருவருமே தாங்கள் இல்லை என சொல்லவும் அவர் மித்ராவை கேட்க, அவளோ மித்ரன் என கை காட்டினாள். அவனை முறைத்தவாறு, ஏண்டா இப்படி பண்ற, இனி உனக்கு ஜாமுன் கிடையாது, முதல்ல இந்த இடத்தை சுத்தம் பண்ணுங்க என சொல்லிவிட்டு ஜாமுன் பாத்திரத்தை எடுத்து சென்றார். தன்னை அம்மாவிடம் மாட்டிவிட்டு தனக்கு பிடித்த பலகாரத்தையும் சாப்பிட முடியாமல் செய்த மித்ராவின் மேல் அவனின் முழு கோபமும் திரும்ப, பொடி முட்டக்கண்ணி, நீ எதுக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்த, உன்னால தான் எங்கள் அம்மா என்னை திட்டுனாங்க, ஜாமூனையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ போ என ஒற்றை கையால் அருகில் அமர்ந்திருந்தவளை அவன் தள்ளிவிட, அவள் தடுமாறி அருகில் இருக்கும் சுவரில் முட்டிக்கொண்டவள் வலி தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்க அங்கு பெரியவர்கள் அனைவரும் வந்துவிட்டனர். மித்ராவை தன் அருகில் இழுத்து கொண்ட மித்ரனின் தந்தை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மித்ரா, சின்ன பொண்ணை இப்படி தான் தள்ளிவிடுவியா என கோபத்தில் அவன் முதுகில் ஒரு அடி வைத்தார். எல்லோரும் சுற்றி நிற்க தன்னை தன் தந்தை அடித்ததும் அவனின் கோபம் மேலும் அதிகமாக அவளை முறைத்து கொண்டே நின்றான்.
அதற்குள் அங்கு வந்த அபிராமி, என்னாச்சு, மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டானா என்றவர், இவன் திருந்த மாட்டான் என திட்டிக்கொண்டே, டேய் சுரேஷ், நீ இந்த பொண்ணை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா, அப்படியே இந்த பலகாரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடு என ஜாமூனையும் கொடுத்து அனுப்பினார். மித்ரன் அவளை முறைத்தபடியே நின்றிருந்தான். பலமுறை அவன் பெற்றோரிடம் திட்டு வாங்கியிருக்கிறான், ஏன் அடிக்கூட வாங்கியிருக்கிறான். ஆனால் ஏனோ இன்று அவன் தாய் திட்டியதும் தந்தை அடித்ததும் அந்த 12 வயது சிறுவனுக்கு அது தன்மான பிரச்சனையாக போய்விட்டது. எல்லாம் அந்த முட்டக்கண்ணியால வந்தது என மனதிற்குள் திட்டியபடி அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்து கொண்டு நின்றான். ஆனால் அதையெல்லாம் உணராமல் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை அப்பாவியாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அந்த சிறுமி. பழைய நினைவுகளின் சூழலில் மூழ்கி அவன் கண்மூடி இருக்க, அவனின் கரம் பற்றியவளோ அவன் தன் முகத்தை பார்க்க மாட்டானா என ஆவலுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அப்போது அவள் அருகில் வந்த சுபா, ஏண்டி மித்ரா, அது என்ன உன் ஆளு நின்னுக்கிட்டு தூங்குறாரு, ஒருவேளை இன்னைக்கு நைட்டு தூங்க முடியாதுன்னு இப்பவே தூங்குறார் போல என அவள் காதில் கூற, மித்ராவும் அதிர்ந்து அவள் புறம் திரும்பியவள், நீ வேற கொஞ்சம் சும்மா இரு சுபா, ஏற்கனவே எப்போ என்ன வெடிக்கும்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், இதில் நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற என அவளை அடக்கினாள். சுபாவோ அலட்சியமாக, யாரு நீ பயப்படுவ, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவனை பேசி பேசியே மயக்கி சொக்குப்பொடி போட்டு கடைசியா அவன் வாயாலேயே எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வச்சுட்டியே, ஆத்தாடி உன் சாமர்த்தியம் யாருக்கும் வராதுமா என அந்த நேரத்திலும் தன் மனதில் இருக்கும் கொதிப்பை வார்த்தைகளால் அவள் சொல்ல, அது மித்ராவுக்கு புரிந்தாலும் அவளால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அதுதான் உண்மை. அந்த ஊரில் படித்து நல்ல வேலையில் இருக்கும் சில இளைஞர்களில் மித்ரனும் ஒருவன். மேலும் குடும்பமும் கொஞ்சம் செல்வாக்கான குடும்பம். எனவே படிப்பு செல்வாக்கு இரண்டுமே ஒரே இடத்தில் இருக்கும் மித்ரனின் மீது ஊரில் தனி மதிப்பு இருந்தது. இவள் மட்டுமல்ல, ஊரில் உள்ள பெரும்பாலானோர் இதைத்தான் தங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவள் வெளிப்படையாக சொல்கிறாள், அவ்வளவுதான். இதை மித்ராவும் நன்கு அறிவாள். பட்டமரம் பூ பூக்குமா, கற்றாழையில் தேன் வடியுமா, இது சாத்தியமா? நேற்று வரை இல்லை என்று சொன்னவர்கள் எப்போது மித்ராவின் திருமணம் உறுதி செய்யப்பட்டதோ அப்போதே இந்த உலகில் எதுவும் மாறலாம் என சொல்ல ஆரம்பித்து விட்டனர். அன்று இரவு மித்ரனின் அறையில் அவனுக்காக மித்ரா காத்திருக்க, அவனோ மொட்டை மாடியில் தன் மனதில் நினைவுகளோடு மல்லு கட்டி கொண்டிருந்தான். மித்ரன் என்பவன் பாசக்காரன், உறவுகளுக்காக உயிரையும் கொடுப்பவன், அதே நேரத்தில் ரோஷக்காரன், எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காதவன். எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் மனதில் கடலளவு நிறைந்திருக்க, ஆனால் காலமும் நேரமும் அவற்றை கடுகளவு குறைக்க, ஏமாற்றத்தின் வழியை வாழ்வின் ஏற்றத்திற்கான உரமாக மாற்றி ஆசைப்பட்ட படிப்பை துறந்து கிடைத்த படிப்பை படித்து அதிலும் வெற்றி பெற்றான். பல போராட்டங்களுக்கு இடையில் சாதாரண பணியில் வங்கியில் நுழைந்து இப்பொழுது வங்கியின் மேலாளராக பதவி உயர்வு பெற்று இன்றும் அந்த குடும்பம் மதிப்பும் மரியாதையோடும் இருப்பதற்கு அவனும் ஒரு காரணம். குடும்பத்திற்காக ஊருக்காக என பல நேரங்களில் நாணல் போல வளைந்து கொடுத்தவன். தனக்கான வாழ்க்கை என வரும்போது எந்த சமரசமும் வைத்து கொள்ளக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை தன் விருப்பம் போலத்தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். ஒவ்வொரு முறையும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் போது அவனுடைய வேண்டுதலில் இதுவும் ஒன்று. என் மனதிற்கு பிடித்தவள்தான் மனைவியாக வர வேண்டும் என சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் இன்று நடந்தது அதற்கு நேர் மாறாக. அவனின் எதிர்பார்ப்பிற்கு முற்றிலும் மாறாக எல்லா விதத்திலும் என அவன் நினைக்கும் போதே அவன் மனம் வேதனையில் வெம்பி ததும்பி போனது. அப்போது, டேய், உன்னை எல்லாரும் கீழே காணோம்னு தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க என்னடா பண்ற என்றபடி அவனது சகோதரன் சுரேஷ் மாடிக்கு வந்தான். அவன் சத்தத்தில் நினைவுகளில் இருந்து மீண்டவன், என்னடா அண்ணா என கேட்க, ஆம், மித்ரன் அவனை அப்படித்தான் அழைப்பான். சுரேஷ் சகோதரன் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பனும் கூட. மித்ரனின் வாடிய முகத்தை பார்த்ததும் காலையில் திருமணம் முடிந்து புது மாப்பிள்ளை ஜொலிப்பில் இருக்க வேண்டியவன் இப்படி இருண்ட முகத்துடன் இருக்கிறானே என மனம் கனக்க, என்ன மித்ரன் இது, இங்க பாரு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீ இப்படி தனியா உட்கார்ந்து எவ்வளவுதான் யோசிச்சாலும் இனி ஏதும் மாறப்போறதே கிடையாது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும். இது கீதாச்சாரம். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நல்லதே நென, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் என சகோதரனின் மனநிலை அறிந்து அவன் அறிவுரை சொன்னான். என்னால முடியலடா, நான் தோத்து போயிட்டேன்டா என சொல்லும் போதே அவன் குரலில் ஒரு நடுக்கம் வர, வாய மூடு, என்னடா பேசுற நீ? யாருக்கு யாருன்னு பிறக்கும் போதே ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான், அதுதான் நடக்கும்.
இதில் வெற்றி தோல்வின்னு எதுவும் கிடையாது. தன் மனதோடு போராடி கொண்டிருப்பவனை தன்னோடு அணைத்து சுரேஷ் ஆறுதல் சொன்னான். அதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அழுகையாய் வெடிக்க, என்னால் முடியல அண்ணா. என்னோட மொத்த வாழ்க்கையும் மற்றவங்களுக்காகவே முடிஞ்சிடும்னு தோணுது. இனி எனக்குன்னு என்ன இருக்கு என கம்பை தேடும் கொடி போல ஆதரவற்று இருந்தவன் அவனை பார்த்ததும் கட்டிப்பிடித்து கதறி மனதில் உள்ள பாரங்களை கொட்டி தீர்த்து விட்டான். டேய் மித்ரன், என்னடா இது, ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற என பதறிய சுரேஷ், இப்போ எதுவும் மோசம் போகலடா, இங்க பாரு, என்ன பாருடா என தன்னிடமிருந்து அவனை பிரித்து தன்முன் நிறுத்தியவன், இங்க பாரு, என்ன பாரு என கண்ணை மூடியபடி அழுது கொண்டிருந்தவனை குலுக்க அவனை நிதானத்திற்கு கொண்டு வந்தான். மனதில் சூறாவளியாக சுழன்று கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் கண்ணீரும் கதறலுமாக கொட்டிவிட்டதால் மனம் சற்று லேசாக சுரேஷை நிமிர்ந்து பார்த்தான் மித்ரன். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ பின்னர் சரி வா கீழே போகலாம் என சொல்லிவிட்டு மித்ரன் முன்னே நடக்க அவனை கைப்பிடித்து தடுத்தான் சுரேஷ். ஏண்டா என கேள்வியாய் மித்ரனை சுரேஷ் திரும்பி பார்க்க அவனை தன் அருகில் அழைத்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவன், உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா என ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து கேட்டான். மித்ரன் பதில் சொல்லாமல் தலை குனிய, உன்கிட்ட சம்மதம் கேட்டுதானே பண்ணணும். கடைசியா நாங்கள் வேண்டாம்னு சொன்ன போதும் நீதான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால தான் இப்போ இந்த கல்யாணம் நடந்தது என மீண்டும் அவன் அழுத்தமாக சொல்லவும், ஆமாம் என்பது போல மித்ரன் தலையாட்ட, அப்போ உனக்கு நல்லா புரியுதில்ல, அப்புறம் எதுக்கு இந்த குழப்பம் என அவன் அழுத்தமாக அதே நேரத்தில் மிரட்டலாக கேட்டான். சட்டென்று அண்ணனை நிமிர்ந்து பார்த்தவன் அவன் கண்களில் தெரிந்த அந்த வலி எல்லாம் தெரிந்தும் நீயுமா என்பது போல் இருக்க அதை புரிந்து கொண்ட சகோதரனோ, இங்க பாருடா மித்ரா, நான் உனக்கு அண்ணன் தான், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. உனக்காக அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. நீயாவது கோபத்தை எரிச்சலை வார்த்தையால கொட்டிட்டு போன, ஆனா இந்த கல்யாணம் முடிகிற வர அந்த பொண்ணு மனசு துடிச்ச துடிப்பு அது கண்ணுல தெரிஞ்சுதுடா. உன் மேல உசிரை வச்சிருக்கு. நம்ம விரும்புகிற பொண்ணை விட நம்மளை விரும்புகிற பொண்ணோட வாழ்கிறது தான் எப்பவும் நல்லது. வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீ கிடைச்ச வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்க பாரு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத என வாழ்வின் நிதர்சனத்தை எடுத்து சொன்னான். அதுவரை தன் நினைவுகளுக்குள் மட்டுமே மூழ்கி இருந்தவன் அவளின் பெயரை கேட்டதும் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல், சரி நான் கீழே போகிறேன் என்றபடி வேகமாக படியிறங்கினான். மித்ரனின் மனநிலையை சுரேஷ் நன்கு அறிவான். ஆனாலும் அதையும் தாண்டி மித்ராவின் பெயரை கேட்டதும் அவனது இறுகிய முகம் சற்று இலகியதை கண்டு கொண்டவன் அவன் மனதில் இருக்கும் திரையை அவனாக விளக்கினால்தான் உண்டு என நினைத்தவாறு அவனும் கீழே வந்தான். ஏங்க, நீங்க எங்க போனீங்க? உங்க அப்பா உங்களை தேடிக்கிட்டு இருந்தாரு என்றபடி சுரேஷின் காதல் மனைவி ராஜேஸ்வரி என்கிற ராஜி அங்கு வந்தாள். நான் இங்கே தான் இருந்தேன். ஆமாம், நீ இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற? எங்க என் வாரிசு குட்டிமா தூங்கிட்டாளா? நீயும் போய் தூங்க வேண்டியது தானே செல்லம் என காதல் மனைவியை பார்த்ததும் ராஜியை தன் தோளோடு சேர்த்து அணைத்தான். என்னங்க இது, சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, இப்போ போய் என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என அவனிடமிருந்து வெட்கப்பட்டு விலகி நின்றாள் அவன் மனைவி. என்னடி இது கொடுமையா இருக்கு? பரிசம் போட்டு 1000 பேருக்கு சோறு போட்டு முறப்படி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்டி. உன்னத்தோட என்னை விட வேற யாருக்கு உரிமை இருக்குன்னு கேட்குறேன் என சரசமாக பேசிக்கொண்டே அவளின் அருகில் மேலும் நெருங்கினான். ஆமாம், இந்த வெட்டி சபடாளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என முகத்தில் இடித்தபடி அவள் சொல்லவும், வேற எதுக்கடி குறைச்சல் என்றபடி அவளின் இடுப்பில் கை கொடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன், என்னடி காதலிக்கும் போது எப்படி இருந்தேனோ இப்போ வரைக்கும் அப்படித்தானே இருக்கேன் என காதல் மொழியில் சொன்னவன், காலையில் கல்யாணத்தில் பச்சை கலர் பட்டுப்புடவையில் உன்னை பார்த்ததும் கிறங்கி போயிட்டேன்டி, அப்படியே அள்ளி அணைச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு என அவன் பேச்சு எல்லை மீற, கடவுளே முதல்ல விடுங்க என்ன என அவனை தள்ளிவிட்டவள், 6 வயது பிள்ளைக்கு அப்ப மாதிரியா பேசுறீங்க? வயசு ஆக ஆக பேச்சும் புத்தியும் போகுது பாரு என அவனிடமிருந்து விலகவும் சுரேஷின் தாயார் அங்கு வரவும் சரியாக இருந்தது. ராஜி, உன் தங்கச்சிக்கு அலங்காரம் எல்லாம் முடிச்சு அனுப்பிட்டியா என அவர் கேட்க, அதுவரை இருந்த சந்தோஷமெல்லாம் மறைந்து முகத்தில் பயத்தின் ரேகை ஓட, இன்று யார் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று நினைத்தாலோ அவரே அவள் முன் வந்து நிற்கவும், அது என அவள் தடுமாற, என்ன ஆச்சு, அனுப்பினியா இல்லையா என அபிராமி மீண்டும் கேட்கவும், அப்பவே எல்லாம் முடிச்சு அனுப்பியாச்சு அத்தை என்றவள் பின்னர் மெதுவாக, அத்தை அது என தயங்க, என்ன ராஜி சொல்லு என அபிராமி கேட்கவும், என் தங்கச்சி மேலே அப்புறம் என் மேலே உங்களுக்கு வருத்தம் ஒன்று இல்லையே என தன் மனதில் நினைத்ததை ஒருவாறு திக்கி திணறி கேட்டுவிட்டாள் ராஜி.
அவரோ அவளை ஆழ்ந்து பார்த்தவர், இங்க பாரு ராஜி, எனக்கு என் பசங்க சந்தோஷம்தான் முக்கியம். உன்னை பிடிச்சிருக்குன்னு என் பையன் வந்து சொன்னப்ப நான் ஏதும் மறுப்பு சொல்லலை. ஏன்னா உனக்கும் அவனை பிடிச்சிருந்தது. ஆனால் மித்ரன் விஷயத்தில் அப்படி இல்லை. ஏதோ குழப்பம் நடந்துடுச்சு. ஆனாலும் மித்ரன் வந்து நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் பையனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அது போதும். சரி சரி, இனி நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாம். போய் மற்ற வேலையை கவனி என கடைசியில் மாமியாரின் அதிகாரத்தோடு அவர் பேசிவிட்டு செல்ல, திருமணத்தின் ஆரம்பத்திலிருந்து குழப்பத்தோடு இருந்த ராஜிக்கு இப்போது சற்று நிம்மதியாக இருந்தது. ஏனெனில் ராஜியின் சித்தி பெண்தான் மித்ரா. ராஜியின் திருமணத்தில் இருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. அதனால்தான் இந்த திருமணத்தில் அவள் அதிகம் ஈடுபாடு காட்டவில்லை. எங்கே தனது மாமியார் இதை வைத்து தன்னை திட்டிவிடுவாரோ என பயந்து திருமணத்தின் போது கூட அவள் முன்னே செல்லவில்லை. இப்பொழுதுதான் அவள் மனம் சற்று தெளிவானது. இங்கு மித்திரனின் அறையில் படபடக்கும் இதயத்தோடு அவனின் வரவுக்காக காத்திருக்க, அவனும் வெகுநேரம் கழித்து அறைக்குள் வந்தான். உள்ளே வந்தவன் இன்று முதலிரவில் தனக்காக ஒருத்தி காத்திருக்கிறாள் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் உடைமாற்றிவிட்டு கட்டிலில் சென்று உறங்க ஆரம்பித்தான். மனதில் கலக்கமும் மருந்த விழிகளுடன் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கும் மனநிலையில் அவள் எதிர்பார்த்து இருக்க, அவனும் எதுவும் பேசாமல் சாதாரணமாக உடையை மாற்றிவிட்டு உறங்க ஆரம்பிக்கவும் சில வினாடிகள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது கனவா என தன்னைத்தானே ஒருமுறை கிள்ளி பார்த்தவள், நிஜம்தான் என தெரிந்ததும் மனதிற்குள் ஒரு பக்கம் இன்று தப்பித்து விட்டோம் என நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அவன் மேல் கொண்ட காதல் சற்று வருத்தம் கொடுக்க அவனை விரித்தபடி பார்த்து கொண்டு நின்றாள். எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. இப்போது அதான் நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் இந்த லுக்கு? உனக்கும் களைப்பா இருக்கும், வந்து படுத்து தூங்கு என உறங்கும் நிலையிலேயே திரும்பி பார்க்காமல் சொன்னான் அவன். ஏதோ அசரீரி என அவள் சுற்றுமுற்றும் பார்த்தவாறு அங்கேயே நிற்க, இன்னும் நீ தூங்கலையா என மீண்டும் அவன் கேட்கவும் அப்போதுதான் அவன் சொல்கிறான் என உணர்ந்தவள், இல்லைங்க, அது வந்து எங்க படுக்க என அவள் தடுமாற, படுத்திருந்தவன் வேகமாக அவள் பக்கம் திரும்பி, ஏன் மகாராணிக்கு தேக்கு மர கட்டலும் இலவம் பஞ்சு மெத்தையும் இருந்தாதான் தூங்குவீங்களோ என நக்கலாக கேட்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க என வேகமாக மறுத்தவள், கட்டில்ல நீங்க படுத்திருக்கீங்க, அதான் நான் எங்க படுக்கிறது என கேட்கவும் ஒரு நிமிடம் அவளை மேலும் கீழும் கண்களால் அளவெடுக்க, இல்லைங்க அது வந்து என ஏற்கனவே பயத்தில் முகம் வியர்த்து இருக்க, இப்போ அவனது குறுகுறு பார்வை உடம்புக்குள் ஊடுருவவும் ஒரு விதமான உணர்வு அவளை ஆட்டுவிக்க நிற்கக்கூட முடியாமல் அவள் தடுமாறினாள். என்ன ஆச்சு என கேட்டுக்கொண்டே அவன் எழுவதற்குள் அவள் மயங்கி விழுந்தாள். வேகமாக எழுந்து வந்து அவளை தன் மடியில் அள்ளி போட்டவன், மித்ரா இங்க பாரு என அவள் முகத்தை பிடித்து உலுக்கினான். அவள் கண்கள் திறக்காமல் இருக்கவும் அருகில் இருக்கும் தண்ணீரை எடுத்து முகத்தில் அடிக்க, லேசாக அசைந்தவளின் வாய் தானாக பயமா இருக்கு என முணுமுணுக்கவும் அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தவன், இங்க பாரு மித்ரா, ஒண்ணுமில்ல, பயப்படாத, நீ நல்லா தூங்கு என அவள் நெற்றியை நீவியவாறு சொல்ல அவளோ அப்படியே கண்களை மூடினாள். உறங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தை வெளியசையாமல் பார்த்து கொண்டிருந்தவன் குழந்தைத்தனம் போன்ற அவள் முகமும் அதற்கு நேரெதிரான அவளது பிடிவாத குணமும் அவனை அடைவதற்கு அவள் எடுத்த முயற்சியும் அவன் நினைவுகளில் வந்து செல்ல, ஒரு நிமிடம் தன்மீது அவள் வைத்திருந்த காதலை எண்ணி மனதில் ஒரு கர்வம் வந்து போக, அதே நேரத்தில் அவள் நினைத்ததை சாதித்து விட்டாள், நம்மளால் முடியவில்லை என்ற கோபமும் அவனுக்குள் தோன்றியது. அப்போது அவள் நன்றாக உறங்கியதும் அவள் தலையை தன் மடியில் இருந்து நகர்த்தி தலையணையில் வைக்க அவன் முற்பட, ஆனால் அவளோ அவனது மேலாடையை இருக்க பிடித்திருந்தவள் விட மறுக்க, அவள் உறக்கத்தை கலைக்க மனமின்றி அவளுடனே இணைந்து படுக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. கடவுளே, உலகத்திலேயே எவனுக்கும் இப்படி ஒரு முதலிரவு அமைஞ்சிருக்காது. பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருந்தோம் இருக்கு, ஆனா இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சே, இப்படி என்ன புலம்ப வச்சிட்டாளே என்றவாறு அவளை அணைக்கவும் முடியாமல் அவளை விளக்கவும் முடியாமல் தவித்துதான் போனான் மித்ரன். நடு ஜாமத்தில் மித்ராவுக்கு நினைவு வர, யாரோ தன்னை அழுத்தி கொண்டிருப்பது போல உணர்ந்தவள் பெண்ணுக்கு உரிய முன்னெச்சரிக்கை உணர்வோடு வேகமாக நகர முயன்றாள். ஆனால் அது முடியாமல் போக, அவள் உடல் அசைவுறும் போது வெப்பமான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டு செல்ல, அந்த கதகதப்பு அவளுக்கு ஒரு இன்ப உணர்வை கொடுத்தது. சட்டென தலையை உயர்த்தி பார்த்தவள் தலையணையில் படுக்க முடியாமல் கையை தலையணையாக மாற்றி அவள் கணவன் உறங்கிக் கொண்டிருக்க, இவளோ அவன் நெஞ்சத்தை மஞ்சமாக கொண்டு அவனது அருகில் சுகமாக உறங்கியது இப்போது மெல்ல புரிந்தது. வெட்கம் மேலிட வேகமாக எழ முற்பட்டவள், ஆனால் தேக்கு போன்ற அவனின் கைகள் முல்லைக்கொடி போன்ற அவள் இடுப்பை சுற்றி வளைத்திருக்க, செய்வதறியாது திகைத்துதான் போனாள்.
காதல் கொண்ட மனமும் அந்த சுகத்தை வேண்டி அவளை இழவிடாமல் செய்ய, ஆனால் அவன் மனம் அறிந்த பின்னே இல்லறம் என்பதில் உறுதியாக இருந்த அறிவு அவளை நகர்வதற்கு உசுப்பிவிட தடுமாறி போனாள் அந்த பேதை. அந்த இரவு முழுவதும் அவனது கை வளைவுக்குள் அவள் இருக்க, விடியற்காலையில்தான் கண்ணசந்தாள் அந்த மான் விழியால். எப்போதும் போல் அதிகாலையிலேயே கண்விழித்த மித்ரன் இன்னும் தன்னருகில் மித்ரா இருப்பதை பார்த்தவன், இன்னும் மயக்கம் தெளியல போல என்றபடி அவளை சற்று நகர்த்த, அவளோ உருண்டு சென்று கீழே விழுந்தாள். எங்க போற என அவள் உருளும் போது அவன் கத்த, அந்த சத்தத்தில் கண்விழிக்கவும் மெத்தையிலிருந்து கீழே விழவும் சரியாக இருந்தது. ஐயோ என அவள் அலற, அதற்குள் கட்டிலில் இருந்து எழுந்து வேகமாக அவள் அருகில் வந்தவன், கத்தாதே, இப்போ எதுக்கு சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுற என அவள் வாயை பொத்தினான். அவளும் அவனை முறைத்து பார்த்தபடி, என்னை உருட்டி விட்டதும் இல்லாம ஏன் கத்துறன்னு கேட்குறீங்க என இடுப்பு காலில் எல்லாம் வலி ஏற்பட அந்த வேகத்தில் கோபமாக கேட்கவும், அவனும் நான் எங்கடி உன்னை உருட்டி விட்டேன், தள்ளுன்னு சொன்னேன், நீ என்னடானா கடகடன்னு உருண்டு ஓடுற என சிரித்து கொண்டே சொன்னவன், ஒருவேளை போன ஜென்மத்தில் ரோடு ரோலரா பிறந்திருப்பியோ, அதே மாதிரியே உருள்ற, என்ன வேகம் என அவன் கிண்டலாக பேசிக்கொண்டிருக்க, வலியால் அவள் துடித்து கொண்டு நிற்க, இவனும் அதை கண்டு கொள்ளாமல் கேலி பேசவும் அவனை முறைத்து கொண்டே நின்றவள், என்னையா ரோடு ரோலர்னு சொல்ற, இருடா என மனதுக்குள் சொல்லிக்கொண்டே அவன் அசந்த நேரமாக அந்த பக்கம் திரும்பும்போது அவன் முதுகில் கை வைத்து கட்டிலில் தள்ளிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடினாள் மித்ரா. எதிர்பாராத தாக்குதலில் தடுமாறி ஐயோ என அலறியவன், ராட்சசி பழிவாங்கிட்டாளே என கத்தியபடி அவன் மெத்தையில் குப்புற படுக்க, அறைக்குள் இருந்து மின்னல் வேகத்தில் வெளியில் வந்த மித்ரா அதற்கு மேல் சில அடிகள் கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கீழே விழுந்ததில் கால் சுளுக்கி கொள்ள மெதுவாக நடந்து வந்தாள். இந்த பால்காரரை எங்க இன்னும் காணோம் என்றபடி சமையல் அறையில் இருந்து வெளியில் வந்த ராஜி எதிரில் இரவு படுத்திருந்ததில் இப்போது கீழே விழுந்ததில் என புடவை கசங்கி தலைமுடி களைந்து கிடக்க, 16 வயதினிலேயே சப்பானி போல் ஒரு காலில் கை ஊனியபடி மித்ரா நடந்து வர, ஐயோ மித்ரா என்னடி ஆச்சு இப்படி வர என பதறி கேட்கவும், அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வந்த மாமியார் வழி தாங்காமல் அவள் முகத்தை சுருக்கியபடி நின்ற கோலத்தை பார்த்தவர் மனதிற்குள் ஏதோ கற்பனை செய்து கொண்டு நமட்டுச் சிரிப்புடன், சரி சரி போய் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேத்து என்றார். மித்ராவோ அவரின் முகபாவனையில் சற்று குழம்பி நிற்க, அதற்குள் ராஜி வேகமாக, அத்தை இவளுக்கு என்னமோ கால் வலின்னு நினைக்கிறேன், நீங்க அதை கண்டுக்காம போய் குளிச்சுட்டு விளக்கேத்துன்னு சொல்றீங்க என்றவள் மித்ராவிடம் திரும்பி, முதல்ல நீங்க உட்காரு, என்னென்ன பார்க்கலாம் என்றாள். மித்ராவோ, அக்கா அது என எப்படி சொல்வது என யோசிக்க, அதற்குள் ஏய் அறிவு கெட்டவளே, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகிடுச்சு, ஒரு பிள்ளைய வேற பெத்துட்ட, எப்போதான் நீ தெளிவாக போறியோ என மாமியார் அவளை திட்ட, மித்ராவை பார்த்து, நீ என்ன இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சொன்னது காது கேட்கலையா, போய் குளிச்சுட்டு ரெடியாகு என அவளை மிரட்டினார். மாமியார் அதட்டல் போட்டதும் கால்களை இழுத்து கொண்டே மித்ரா குளியலறை நோக்கி நடந்தாள். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த அத்தை நம்மளை திட்டிட்டு போறாங்க, இந்த வீட்டில் எல்லாருக்கும் இளிச்சவாய் நான் தான், மாமியார்னா அதட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது சொல்லி வச்சிருக்காங்களா என்ன என புலம்பிக் கொண்டே தங்களது அறைக்குள் வந்தாள் ராஜி. என்னடி ராஜி செல்லம், காலையில் குஷி மூடில் இருப்ப போல, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வர என குளியல் அறையில் சேவ் செய்து கொண்டே சுரேஷ் கேட்க, அவளோ திரும்பி அவனை கோபமாக ஒரு பார்வை பார்க்க, அவனோ அதை சரியாக கவனிக்காமல் பாட்டு பாடிக்கொண்டே, என் பாட்டு எப்படி இருக்கு என கண்ணாடியை பார்த்து கொண்டே அவன் கேட்க, அவளோ கோபத்தில் பற்களை கடித்தபடி சகிக்கல என எரிச்சலுடன் சொல்லவும், அப்போதுதான் அவளை கவனித்தவன், என்னாச்சுடி செல்லம், கோபமா இருக்க போல என சாதாரணமாக கேட்டான். அதற்கு ஏதும் பேசாமல் உர்ரென்று முகத்தை வைத்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் ராஜி. என்ன ஆச்சுன்னு கேட்கறன்ல, பேச மாட்டேங்கிற என அவன் மீண்டும் கேட்க, ஒன்றும் ஆகலை, நான் தான் அறிவு கெட்டவளா இருக்கேன், உங்கள் குடும்பம் தான் அறிவை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க, எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது என சம்பந்தமில்லாமல் அவள் பேசவும், என்னடா இது, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இன்னைக்கு சொந்த வசனமெல்லாம் பேசுது என்றவன் பாதி சேவிங் லோஷனுடன் அவள் அருகில் வந்தவன், என் செல்ல கிளிக்கு என் மேலே என்னடி கோபம் என பாடியபடியே அவள் நுனி மூக்கில் சேவிங் லோஷனை தடவியபடி அவன் கேட்கவும், நீங்கள் ஒன்றும் எனக்கு சோப்பு போட வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க என கோபத்தில் திரும்பி நின்றாள் ராஜி. அவள் நெருங்கி வந்தாலே உருகிவிடும் காதல் மனைவி என்று சற்று திமிரவும், ஏதும் நடந்திருக்கிறது என புரிந்து கொண்ட சுரேஷ் கேலி பேச்சினை நிறுத்திவிட்டு அவளை தன் பக்கம் திருப்பி, என்ன ராஜி என்ன நடந்துச்சு என பொறுமையாக கேட்டான்.
அவனது பேச்சின் மாற்றத்தை அவளும் புரிந்து கொண்டு நடந்ததை விளக்கினாள். இல்லைங்க, நான் பால்காரன் வரலன்னு பார்க்க போனேனா, அப்போ நம்ம மித்ரா காலை நொண்டியபடியே எதிரில் வந்தா. என்னடி ஆச்சு, வா நான் ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன்னு சொன்னேன். உடனே உங்கள் அம்மா அங்கே வந்து அவளை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நீ போய் குளின்னு அவளை துரத்துனாங்க என சொல்லி நிறுத்தவும், அப்புறம் என அவன் கேட்க நான் உடனே வா உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன், அப்புறம் போய் குளிக்கலாம்னு சொன்னேன். உடனே அவங்க உனக்கு அறிவு இருக்கா, ஒரு பிள்ளைய வேற பெத்துட்ட, இன்னும் தெளிவில்லாமல் இருக்கேன்னு என்னை திட்டாங்க. என்னை பெரிய குற்றப்பத்திரிக்கை வாசித்து நீங்களே சொல்லுங்க, நான் என்ன கேட்டேன், ஆயின்மெண்ட் போட்டு விடவான்னு தானே கேட்டேன், அதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதுவும் என் தங்கச்சி முன்னாடியே. அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா, எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா என கோபமுகமாக அவனிடம் நியாயம் கேட்டாள் ராஜி. அவள் சொல்லி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்டவன் பின்னர், இப்போ எங்கள் அம்மா திட்டுனது உனக்கு கோபம் இல்லை, உன் தங்கச்சி முன்னாடி திட்டாங்களே அப்படிங்கிற கோபமா என அவளின் மன ஓட்டத்தை சரியாக பிடித்தான் அவளின் காதல் கணவன். அது என்னை தடுமாறியவள் இரண்டும் தான். நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நான் இங்கே 6 வருஷமாக இருக்கேன், நேற்று வந்தவன் முன்னாடி உங்கள் அம்மா மாமியார் புத்தியை காட்டணுமா என அவனிடம் சீர, சரி கோபப்படாத, அம்மா உன்னை திட்டுறது உனக்கு என்ன புதுசா என்றவன் சட்டென சுரேஷ் முகம் பிரகாசமாக, அட மக்கு, அம்மா எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா என சொல்ல வந்தவன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மகளை பார்த்தவன் எப்படி சொல்வது என தெரியாமல் திருதிருவென முழிக்க, பின்னர் அவள் அருகில் குனிந்து காதில் முணுமுணுக்கவும் அதை கேட்டதும் ராஜியின் முகம் வெட்கத்தில் சிவக்க, அச்சோ என்னங்க நீங்க என்றபடி அவனை தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள். ராஜி சென்ற பின் மீண்டும் சேவ் பண்ண கண்ணாடி முன் நின்றவன் திடீரென தலைக்கு மேலே பல்பு எரிய, கட்டதுரைக்கே இந்த நிலைமைன்னா அப்போ கைப்புள்ள நிலைமை என நினைத்தவன், ஆஹா சுரேஷ் செத்தாண்டா சேகரு, விடாத அமுக்கு என சொல்லியபடியே பாதி ஷேவ் செய்ததோடு மித்ரனின் அறையை நோக்கி ஓடினான். அடி பாவி, இப்படி தள்ளிவிட்டு போயிட்டா, பார்க்கறதுக்கு சாதுவா இருக்கான்னு நினைச்சேன், அவளுக்குள்ள இப்படி ஒரு சேது ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாம போயிடுச்சு, ஐயோ அம்மா என புலம்பியபடியே தலை குப்புற கிடந்தவன் நிமிர்ந்து படுக்கவும் அவன் தலைமுகட்டில் சுரேஷ் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. முட்டக்கண்ணி, இப்படி தள்ளிவிட்டு போயிட்டாளே என சொல்லிக்கொண்டே கண்களை உயர்த்தி பார்த்தவன் பாதி ஷேவுடன் சுரேஷை பார்த்ததும், டேய் அண்ணா என வேகமாக எழ முயல, அப்போது தலையணை நகர்ந்துவிட மீண்டும் அவன் மெத்தையில் சாய்ந்தான். மெதுவா மெதுவா என்றபடி அவன் அருகில் சென்று அமர்ந்த சுரேஷ், டேய் என்னடா இது, நினைச்சதை விட சேதாரம் அதிகமாக இருக்கும் போலேயே என வருத்தப்படுவது போல சொல்லவும், திடீரென்று வந்து சுரேஷ் இப்படி பேச புரியாத மித்ரன், டேய் அண்ணா என்னடா சொல்ற நீ, நானே இங்கே வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா உளர்ற என்று வெளியில் முகத்தை சுளித்தபடி கேட்டான். என்னடா தம்பி ஒரே நல்ல இப்படியா, இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லடா, என்கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு இங்கே வந்து கச்சேரி பண்ணியிருக்க நீ, பாவண்டா அந்த சின்ன பொண்ணு, இப்படித்தான் நடந்துக்குவியா என சுரேஷின் குரலில் கோபமும் உதட்டில் நக்கலான சிரிப்புடனும் கேட்டான். அது புரியாத மித்ரன் தான் உருட்டி விட்டதாக இவள் பொய் சொல்லி இருப்பாளோ என நினைத்தவாறு, டேய் அண்ணா அவதான் இப்படின்னு என சொல்ல வர, சரி சரி போதும், நீ ஒன்றும் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம், இப்போதான் உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரேன், கட்டதுரைக்கே அந்த நிலைமையா இருக்கும்போது கைப்புள்ளையான உன் நிலைமை, அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது, இதை வேற நீ சொல்லித்தான் கேட்கணுமா என சுரேஷ் அவனை பேசவிடாமல் இவனாக பேசிக்கொண்டிருந்தான். மித்ரனோ ஏதோ இவங்க கிட்ட என்னை பற்றி தப்பா உளறி இருக்கா என நினைத்தவன், உன்ன என மனதுக்குள் அவளை வசைப்பாடி கொண்டிருக்கும் போதே, மித்ரன் இன்னும் என்ன பண்ற, கிளம்பியாச்சா என தந்தையின் குரலில் 2 பேரும் இருந்த இடத்தில் இருந்து சிட்டாக பறந்திருந்தார்கள். ஆம், மித்ரனின் தந்தைக்கு பிள்ளைகள் அனைவருமே பயப்படுவார்கள். அதுவும் சுரேஷ் அவர் முகம் பார்த்தே பேச மாட்டான். ஆனால் அவருடன் கடையில் அவன்தான் இருப்பான். அவர் எது சொன்னாலும் தலையாட்டம் மட்டுமே அவனிடமிருந்து பதிலாக வரும். தந்தையோடு ஓரளவு சமமாக அமர்ந்து பேசக்கூடிய ஒரே ஆள் மித்ரன் மட்டும்தான். அதுவும் அவன் படித்து நல்ல வேலையில் அமர்ந்த பின் அவனுக்கு வெளி உலகம் தெரியும் என்பதால் அவனிடம் கலந்து ஆலோசிப்பார் அவனின் தந்தை. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.